13 வயது சிறுவன் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காரில் கடத்திச் சென்று கொலை செய்யப்பட்டிருக்கின்றான். தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜின் மகன் ரோஹித் என்ற சிறுவன் காரில் கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நபரும் மாவனட்டி பகுதியைச் சேர்ந்த நபரும் சிறுவனை காரில் கடத்திச் சென்று கொலை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உடனடியாக தகவல் அறிந்து பதறிப்போன பெற்றோர் மகனை கண்டுபிடித்து தருமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். மகன் கடத்தப்பட்ட செய்தி அறிந்ததும் ஆனால் மகனோ சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினரின் தீவிர தேடுதலுக்கு பின் சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளான். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இந்த சம்பவம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் சரவணன். அஞ்சட்டி அருகே உள்ள மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரோஹித். இவர் நேற்று சாயந்தரம் விளையாண்டு கொண்டிருந்தார் கிரிக்கெட்டு. அப்பொழுது ஒரு 4 பேர் காரில் வான் கூப்பிட்டார். இவர் போய் அங்கே போய் என்னன்னு கேட்குறப்ப வாயை பொத்தி அவனை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. கடத்தி கொண்டு போனோன்னு எங்கள் பையனை காணவில்லை என்று அஞ்சட்டியில் புகார் கொடுத்தனர். புகார் பேரில் தேடுறாங்க தேடிக்கினே இருக்காங்க, கிடைக்கல. அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து அஞ்சட்டி பஸ் ஸ்டாண்டில் சாலை மறியல் ஏற்பட்டனர். அப்பொழுது எங்கள் பையனை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், நீங்கள் எங்கே எங்களுக்கு இது பண்ணலாம் போலீஸ் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் ஏற்பட்டோன்னே என்ன செஞ்சாங்க, அவங்க அப்பொழுது எங்கள் அப்புறம் ஒரு தகவல் கிடைக்கிது. என்னென்று எங்கள் பையன் ஒரு பையன் சாதாரணமாக ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறான் காட்டுப்பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுப்பகுதியில் அந்த சடலத்தை போய் பார்க்குறாங்க. பார்க்குறப்போ ரோஹித் இறந்து கிடப்பதாக உறுதி செய்தனர். அப்பொழுது அவங்க உறவினர்கள்லாம் கதறி அளந்து இது இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸார்கள் வாக்குவாதம் ஏற்பட்டு அது சமாதானம் பண்ணி இப்போ அந்த பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குது. யார் செய்தார், எதுக்கோசரம் செய்தார், பணத்துக்கோசரம் செஞ்சாங்களா இல்லை வேற கோணத்தில் எல்லாம் விசாரிச்சு வந்துன்னு இருக்காங்க அஞ்சட்டி போலீஸார். சரவணன் சார், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.